ஒரு சித்த யோகியின் சரிதை. அமரக்கவி சித்தேஸ்வரர். 2ஆம் பாகம். பிரபோதரன். சுகுமார். நிஜானந்த போதம். பொருளடக்கம். அமரக்கவியும் தன் நீண்ட உரையை பின்வருமாறு துவக்கினார். நிஜானந்த போதம் நூலினை நான் மொத்தம் 12 பகுதிகளாக பிரித்துள்ளேன். 1. முதல் பகுதியில் பண்டைய வேத உபனிஷத் காலங்களில் நிலவி வந்த யோகத்தின் வழிமுறைகள் மற்றும் மகரிஷிகள் எவ்வாறு அந்த தெய்வீக நிலைகளை தங்களுக்குள் கரித்து கொண்டார்கள் போன்ற விவரங்களையும் ஸ்ரீமத் பகவத் கீதையில் முக்கிய சாராம்சங்களையும் விளக்கி கூறியுள்ளேன். 2. அதனைத் தொடர்ந்து உருவான அகத்தியரின் ஸ்ரீ வித்யா உபாசனை மார்க்கம் மற்றும் அதற்கு இணையாக உருவாகிய பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோக மார்க்கத்தின் யோக நிலைகளை இவற்றை பற்றிய வழிமுறைகளை விளக்கியுள்ளேன். 3. இந்து மதத்தின் ஆண் பெண் தெய்வ சொரூபங்களின் பின்னணியில் அடங்கியுள்ள தத்துவங்களின் ஆட்சி முறை மற்றும் இதிகாசங்கள் புராணங்களில் குறிப்பாக இராமாயணம் மகாபாரதம் மற்றும் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிகளை விளக்கும் தச அவதார கதைகளில் தத்துவம் போன்ற ஒரு சில முக்கியமான தத்துவ விளக்கங்களையும் அளித்துள்ளேன். 4. பண்டைய கால ஸ்ரீ வித்யா உபாசனை மார்க்கத்தின் ஸ்ரீ சக்கர உபாசனை தாந்திர சாஸ்திர முறை மந்திர சாஸ்திரங்களின் சித்திகளின் அவசியம் மற்றும் தற்காலத்தில் ஸ்ரீ வித்யா உபாசனையில் உள்ள குறைபாடுகள் போன்றவற்றையும் சுட்டிக்காட்டி உள்ளேன். 5. பிரபஞ்ச உற்பத்தி அண்ட சராசரங்களின் தோற்றம் பஞ்சபூதங்களின் இயக்கங்கள் இவை அனைத்தும் பிண்ட சரீரமான மனித தேகத்தில் சூட்சுமமான முறையில் இயக்கி வரும் இயற்கையின் வழிமுறைகளை பற்றியும் விவரித்துள்ளேன். 6. சூரிய குடும்பத்தின் ஒரு அங்கமாக விளங்கும் நம்முடைய பூமியை சுற்றி வரும் நவக்கோள்களின் ஆட்சி முறை மற்றும் 12 ராசிகள் மனித தேகத்தில் நடத்தி வரும் மறைமுக இயக்கங்களின் பின்னணி போன்ற விவரங்களையும் கொடுத்துள்ளேன். 7. ஒப்பற்ற இந்து மதத்தின் ஆணிவீராக விளங்கும் ஆகம சாஸ்திரங்கள் பல்வேறு சம்பிரதாயங்கள் நடராஜ தத்துவம் அஷ்டாக்ஷர மந்திர விளக்கம் இந்துக்களின் கலாச்சாரம் பண்பாடு போன்ற சைவ வைணவ சமயங்களின் சார்ந்த விஷயங்களையும் விளக்கியுள்ளேன். 8. இந்து மதத்தின் இணையற்ற வேதாந்த தத்துவ பள்ளிகளை தோற்றுவித்த 3 ஆச்சாரிய பெருமக்களின் சித்தாந்த கருத்துக்களையும் அதில் குறிப்பாக ஸ்ரீ ஆதிசங்கரின் அத்வைத விசாரங்கள் பற்றிய குறிப்புகளையும் விரிவாக எடுத்து சொல்லியுள்ளேன். 9. தற்கால நவீன விஞ்ஞானத்தின் அண்ட வெளியை பற்றி விண்வெளி ஆராய்ச்சிகளின் முடிவான பயன்கள் சமீபத்தில் சோவியத் விஞ்ஞானிகள் கண்டறிந்த கிரில்லியன் எஃபெக்ட் என்ற நம்முடைய இயற்கையின் 3 சுழல் நிலைகள் இவற்றையெல்லாம் கடந்து செல்லும் ஆற்றல் பெற்ற துரிய நிலை கனவு தேகம் நுண்ணுடலின் விண்வெளி சஞ்சாரம் ஆகிய இவற்றை பற்றிய விரிவான விளக்கங்களையும் அளித்துள்ளேன். 10. 6 ஆதார சக்கரங்களின் விளக்கங்கள் யோகத்தில் அடைய வேண்டிய ஷட் சக்கர சித்தி குண்டலினி சித்தி தேகத்தின் அனல் சக்தியாக ஓடிக்கொண்டிருக்கும் பஞ்சகர்கனின் மனித மேனியின் உணர்வின் புதைந்து கிடக்கும் பஞ்ச ஆகாசங்கள் மற்றும் உடம்பில் சூட்சுமமாக இயங்கி வரும் பஞ்ச கோஷங்கள் யோகத்தில் இவற்றை எல்லாம் மீறி செல்லும் அமர கோஷம் மற்றும் அமர வாக்கு என்பதை பற்றிய விளக்கங்களும் உள்ளன. 11. மனிதனை எந்த நேரமும் ஓய்வில்லாமல் சுற்றி வரும் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலாக விளங்கும் எண்ணம் நினைவு மூச்சு பேச்சு இவற்றின் மர்மங்கள் மற்றும் என்னுடைய தியரியான ஒருங்கிணைந்த யோகத்தின் பயிற்சிகள் என விவரித்துள்ளேன். குறிப்பாக மூச்சின் மர்மங்களை விளக்கும் நீல அங்குலங்களையும் யோகத்தில் அடைய வேண்டி சுவாச ஓட்டங்களின் விவரங்களையும் அட்டவணைகளாக தொகுத்து கொடுத்துள்ளேன். 12. இறுதியாக சித்த மகா புருஷர்களின் வழிமுறையான சித்த யோக மார்க்கத்தையும் பற்றியும் காய சித்தி சகஜ நிஷ்டையின் யோக மார்க்கம் அமிர்தகலை மற்றும் பிரம்ம நிஷ்டை வரை உள்ள பல நிலைகளையும் விரிவாக விவரித்து கூறியுள்ளேன் என தன் உரையை விரிவாக கூறி முடித்தார் அமரக்கவி. இறுதியாக காலத்தின் சுழற்சியின் கடந்து போன 4 சதுர் யுகங்களில் நடந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல்
இரத்தின சுருக்கமாக நிஜானந்த போத நூலில் விளக்கியுள்ளேன். அதிலும் முக்கியமாக மனிதன் எதற்காக தெய்வீகத்தை நாடிச் செல்ல வேண்டிய அவசியத்தையும் விரிவாக எடுத்துச் சொல்லியுள்ளேன். எனவே எவன் ஒருவன் இப்புத்தகத்தை பக்தி சிரத்தையுடன் படிக்கின்றானோ அவனுக்கு தெய்வ கடாட்சம் நிச்சயம் கிட்டும் என தன்னுடைய நீண்ட பிரசங்கத்தை ஆற்றி முடித்தார். திரு ராதாகிருஷ்ணனின் பாராட்டு. அமரக்கவி இவ்வாறு நிஜானந்த போதம் நூலின் அடங்கியுள்ள சாரம்சங்களையும் ஒவ்வொரு அடியாக விளக்கி சொல்லச் சொல்ல அப்படியே பிரமிப்பின் உச்சிக்கே சென்றார் திரு ராதாகிருஷ்ணன். அவர் முகத்தில் விவரிக்க இயலாத அளவுக்கு பேராச்சரியம் ஒன்று குடிகொண்டது. இப்பொழுது ஒரு நிர்தசனமான உண்மை வெட்ட வெளிச்சமாக அவருக்கு தெளிவாக புலப்பட்டது. தன் எதிரே அமர்ந்திருப்பவர் சாதாரண மனிதராக வெளி தோற்றத்தில் காட்சியளிக்கும் நபர் உண்மையிலேயே யோக சாதனையை சுய அனுபவத்தில் கண்டறிந்த மனிதர்தான் என்ற முடிவுக்கு வந்தார். சற்றென்று தன் இருக்கையை விட்டு எழுந்த அவர் அமரக்கவியின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு, நீங்கள் நிஜானந்த போதம் நூலினை மிக அற்புதமாக இயற்றியுள்ளீர்கள். இதுவரை எவருமே துணிந்து செய்திராத அபாரணமான முயற்சி என தொடர்ந்து நானும் என் வாழ்க்கையில் பல வேதாந்த தத்துவ புத்தகங்களை எல்லாம் நிறைய படித்துள்ளேன். ஆனால் அதில் எல்லாம் தேடினாலும் காண கிடைக்காத அற்புத விஷயங்களை நீங்கள் ஒன்று திரட்டி தெளிவாக விளக்கியுள்ளீர்கள் என்று வெகுவாக பாராட்டி புகழ்ந்து கூறினார் திரு ராதாகிருஷ்ணன். மேலும் உங்களை நான் பலமுறை காக்க வைத்ததற்கு என்னை மன்னிக்க வேண்டும் என பகிரங்கமாக அமரக்கவியிடம் மன்னிப்பு கோரினார். அமரக்கவியும் பெருந்தன்மையுடன், ஐயா, இதில் வருத்தம் தெரிவிப்பதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய சந்திப்புக்கு காலம் கனியவில்லை, அவ்வளவுதான். எல்லாம் தெய்வத்தின் சங்கல்பத்தினால் நடக்கிறது என பதிலளித்தார். உங்களுடைய இந்த தன்னடக்கமான பதில் என்னை மிகவும் கவர்கிறது என்று சிலாகித்து கூறிய திரு ராதாகிருஷ்ணன், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தாராளமாக என்னை வந்து சந்தித்து பேசலாம் என எவருக்குமே எளிதில் கிடைக்காத அனுமதியை மனமு வந்து அமரக்கவிக்கு அளித்து விடை கொடுத்து அனுப்பினார். முயற்சி திருவினையாகும். இவ்வாறு அன்று காலையில் தொடங்கிய முதல் சந்திப்பின் முடிவு மாலை வரை சுமூகமான முறையில் நடந்து முடிந்த விஷயங்கள் அனைத்தும் முயற்சி திருவினையாகும் என்ற ஔவை பிராட்டியின் முதுமொழியையே எனக்கு நினைவுபடுத்தியது. அமரக்கவி 31வது முறை திரு ராதாகிருஷ்ணனை சந்திக்க முயன்ற பல முறை அவர் திரும்பி அனுப்பப்பட்டாலும் அதற்காக அவர் மனம் தளர்ந்து தன் முயற்சியை கைவிட்டு விடவில்லை. இறுதியில் 32வது முறையில் அவர் வெற்றி கண்டு திரு ராதாகிருஷ்ணனுடன் தனித்து அமர்ந்து பேசும் வாய்ப்பு கிட்டியது மட்டுமல்லாது அவரிடம் நெருங்கி பழக கூடிய வாய்ப்பும் கிட்டியது. இந்த சம்பவம் எனக்கு மற்றொரு உண்மையையும் தெளிவுபடுத்தியது. மனிதன் காலம் கனியும் வரை தான் தொடங்கும் எந்த புதிய முயற்சியையும் விடாமல் முயல வேண்டும் என்பதே இதன் நிகழ்ச்சியின் மூலமாக நான் அறிந்து கொண்ட பாடமாகும். தத்துவ விசாரணை. ஒரு வாரம் இடைவெளிக்கு பின் அமரக்கவி திரு ராதாகிருஷ்ணன் சந்திக்க அவரது இல்லத்திற்கு சென்றார். இப்பொழுது அமரக்கவிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு முறை அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது. உதவியாளர் முதல் பணியாளர்கள் வரை மிகுந்த மரியாதையுடன் நடத்தினர். பொதுவாக திரு ராதாகிருஷ்ணனின் அறை கதவை திறக்கவே பயப்படும் உதவியாளர் அமரக்கவியை நேராக அங்கு செல்ல அனுமதி அளித்தார். அமரக்கவி திரு ராதாகிருஷ்ணனின் அறை கதவை லேசாக தட்டிவிட்டு அனுமதி கிடைத்தவுடன் உள்ளே சென்று திரு ராதாகிருஷ்ணனுக்கு தன்னுடைய வருகையை அறிவித்தார். வரவேண்டும் வரவேண்டும் என்று முகமன் கூறி திரு ராதாகிருஷ்ணன் அமரக்கவியை வரவேற்று அவரை தன் அருகில் இருந்த ஆசனத்தில் அமர்த்தினார். அவருக்கு ஒரு அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து, ஐயா, கடந்த 2 நாட்களாக ஸ்ரீ ஆதிசங்கரின் அத்வைத விசாரத்தை பற்றிய தத்துவ உண்மைகள் தெய்வத்தின் கருணையினால் நேரடி விளக்கங்கள் அளிக்கப்பட்டன என நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் அமரக்கவி. ஓ, அப்படியா? நான் பலமுறை இதை பற்றிய பிரசங்கங்களில் மேடை சொற்பொழிவுகளையும் ஆற்றியுள்ளேன். 1939ஆம் ஆண்டு நான் பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது அத்வைத விசாரத்தை பற்றி பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
இது பற்றி உங்களுடைய கருத்தை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன் என அமரகவி பேசுவதற்கு ஊக்கப்படுத்தினார். நம்முடைய தொன்மையான இந்து மத சாஸ்திரங்களிலும் மகரிஷிகள் மற்றும் ஞானிகள் திருவாக்கிலிருந்து எடுத்து சொல்லப்பட்ட தத்துவ கருத்துக்களை தீவிரமாக நாம் படித்து அறிந்து அதன் மூலமாக தேகத்தின் மறைந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஆத்மாவை பற்றி இரகசியங்களை நம் மனதில் நினைவுகளில் மீண்டும் கொண்டு வருவதுதான் தத்துவ விசாரணையின் நோக்கம். ஆம், நீங்கள் கூறுவது மிகச் சரியான பதில் என ஆமோதித்தார். நான் புத்தகத்தில் எழுதி வரும் விஷயமே மனிதன் மனதை சிதறி செல்ல விடாமல் அதனை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய அவசியத்தை பற்றியே. ஆனால் மனிதனின் மனமோ ஜாக்கிரத நிலையில் ஒரு நிலை கொள்ளாமல் எப்போது பார்த்தாலும் எதையாவது ஓய்வில்லாமல் நினைத்து கொண்டும் சிந்தனை செய்து கொண்டும் கற்பனைகளில் மிதந்து கொண்டும் ஒரு ஒழுங்குமுறையற்ற நிலையில் உள்ளது. இதற்கு முக்கிய காரணமே மனிதனுடைய சுவாசத்தின் ஓட்டமே மனதை ஊசலாடி கொண்டே இருக்க செய்கிறது. எனவே மனம் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும்போது தாறுமாறான மூச்சின் ஓட்டமும் தானாகவே ஒரு நிதானத்திற்கு வந்து விடுகிறது. இப்பயிற்சி முறையை சாதகன் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது அவன் உடலிலிருந்து எந்நேரமும் விரயமாகிக் கொண்டே இருக்கும் பிராணசக்தி சேமிப்பை அடைகிறது என்று கூறி தன் உரையை முடித்தார் அமரகவி. அப்படியானால் தத்துவ விசாரணையின் பயன் மனத்தை ஒரு நிலைப்படுத்துவதிலும் மூச்சு தானாகவே அடங்குவதிலும் மற்றும் அதன் முடிவான பயன் என்பது பிராண சக்தியின் சேமிப்பிலும் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே என்று திரு ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். ஆம், பிராண சக்தியின் சேமிப்பு உடலில் அதிகமாகும் போது சாதகனுடைய கிரகித்து கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. மூளையின் திறனும் அபாரமாக செயல்படுகிறது. இதனால் அவனுடைய ஆத்ம ஞானமும் விரிவடைந்து செல்கிறது என்று பதில் கூறினார் அமரகவி. நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் தொடரும்.